ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு பார்க்க போற லெசன் என்ன அப்படின்னா பாலிமர்ஸ். ஓகேவா? கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்பவே சின்ன சாப்டர் பிளஸ் ரொம்பவே முக்கியமான சாப்டர் பிளஸ் ரொம்பவே ஈஸியான சாப்டர். ஓகேவா? ஸோ இந்த சாப்டரை 3 விதத்துல வர்ணிக்கலாம். ஸோ எனிவே பாலிமர்ஸ். ஓகேவா? பாலிமர்ஸ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் ஏ ஜெயன்ட் மாலிகுல்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஒரு ஜெயன்ட் மாலிகுல். ஓகேங்களா? ஸோ ஆல்சோ கேன் தம் மேக்ரோ மாலிகுல்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜெயன்ட் மாலிகுல்ஸ் அல்லது மேக்ரோ மாலிகுல்ஸ். ஓகேவா? பாலிமர்ல இருக்கிற பாலி அப்படின்னா என்ன? பாலி மீன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் மெனி. ஓகேவா? பாலினா மெனி. மெர்னா மெர் இஸ் நத்திங் பட் யூனிட்ஸ் அல்லது பார்ட். ஓகேவா? மெனி யூனிட்ஸ் அல்லது மெனி பார்ட்ஸ்லாம் சேர்ந்ததுதான் பாலிமர். ஓகேவா? ஸோ பாலிமர் இஸ் ஏ கிரீக் வேர்டு. ஓகேங்களா? கிரீக் லாங்குவேஜ் வேர்டு. ஸோ பாலிமர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு தர் மாலிகுலர் மாஸ், சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். பாலிமரோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எனக்கு எதுக்கு ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னா மாலிகுலர் வெயிட்டுக்கு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மாலிகுலர் வெயிட், மாலிகுலர் மாஸ், சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்கும். சரியா? ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல் மோனோமர். ஓகேவா? ஸோ நிறைய மோனோமர்லாம் சேர்ந்ததுதான் பாலிமர். ஓகேவா? நிறைய மோனோமர்லாம் சேர்ந்துதான் பாலிமர். இந்த மாதிரி நிறைய மோனோமர்ஸ்லாம் சேர்ந்ததுதான் பாலிமர்ஸ். ஸோ அந்த மோனோமருக்கு என்ன பாண்ட் இருக்கும்? கோவேலன் பாண்ட் இருக்கும். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கோவேலன் பாண்ட். ஸோ நிறைய மோனோமர்ஸ்லாம் சேர்ந்ததுதான் பாலிமர்ஸ். ஸோ அந்த மோனோமருக்கு இடையில என்ன என்ன பாண்ட் இருக்கும் அப்படின்னா, என்ன பிணைப்பு இருக்கும் அப்படின்னா கோவேலன் பாண்ட். ஓகேவா? ஒன் மோனோமர் அண்ட் அனதர் மோனோமர் லிங்க்டு வித் கோவேலன் பாண்ட். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் பாலிமர்ஸ். ஸோ பாலிமர் எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம்? கண்டிப்பா இந்த லெசன்ல இருந்து 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ அதனால கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் பாலிமர். பாலிமர் நான் எப்படி தான் கிளாசிஃபை பண்ணுவேன்? எனக்கு நான் 3 விதத்துல நான் கிளாசிஃபை பண்ணுவேன். பேஸ்ட் ஆன் ஆரிஜின் ஆஃப் சோர்ஸ். ஓகேவா? ஸோ அது எங்கேருந்து ஆரிஜின் ஆகுது, ஓகேங்களா, அதோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நான் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணுவேன். 2வது விதமா நான் எப்படி கிளாசிஃபை பண்ணுவேன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரை பொறுத்து நான் 2வது விதமா கிளாசிஃபை பண்ணுவேன். 3வது விதத்துல நான் எப்படி கிளாசிஃபை பண்ணுவேன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் மாலிகுலர் ஃபோர்ஸஸ். அதுல நடக்கிற அது ஏற்படுத்துற அது எப்படி சொல்றது, அது இன்வால்வ் ஆகுற மாலிகுலர் ஃபோர்ஸ், அதை பொறுத்து நான் 3வதா கிளாசிஃபை பண்ணுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஆரிஜின் அல்லது பேஸ்ட் ஆன் சோர்ஸ், அதை பொறுத்து நான் கிளாசிஃபை பண்றதுல பாலிமரை நான் 3 பாலிமரா பிரிக்கிறேன். என்னென்ன? ஸோ 4வது ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு, நம்ம பார்ப்போம். 3 பாலிமரா பிரிக்கிறேன். பேஸ்ட் ஆன் ஆரிஜின் அல்லது பேஸ்ட் ஆன் சோர்ஸை பொறுத்து நான் 3 பாலிமரா பிரிக்கிறேன். என்ன அப்படின்னா நேச்சுரல் பாலிமர், செமி சிந்தட்டிக் பாலிமர், சிந்தட்டிக் பாலிமர். ஓகேவா? நேச்சுரல் பாலிமர், செமி சிந்தட்டிக் அண்ட் சிந்தட்டிக். ஓகேவா? நெக்ஸ்ட் 2வது கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சரை பொறுத்து நான் எப்படி பிரிக்கிறேன்? 3 விதமா பிரிக்கிறேன். என்னன்னா லீனியர் பாலிமர், பிரான்ச்சட் செயின் பாலிமர், கிராஸ் லிங்க்டு பாலிமர். லீனியர் பாலிமர், பிரான்ச்சட் செயின் பாலிமர், கிராஸ் லிங்க்டு பாலிமர். லீனியர் பாலிமர், பிரான்ச்டு செயின் பாலிமர், கிராஸ் லிங்க்டு பாலிமர். ஓகேவா? ஸோ 2வது விதமா நான் பிரிக்கிறேன். 3வது விதத்துல நான் எப்படி கிளாசிஃபை பண்றேன் அப்படின்னா மாலிகுலர் ஃபோர்ஸஸ். ஓகேவா? எலாஸ்டோமர், ஃபைபர், தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங் பாலிமர். ஓகேவா? எலாஸ்டோமர், ஃபைபர், தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங் பாலிமர்ஸ். ஓகேவா? ஸோ நான் 3 விதத்துல கிளாசிஃபை பண்றேன். ஓகேவா? 4வது விதத்துல நான் எப்படி கிளாசிஃபை பண்றேன்? பேஸ்ட் ஆன் பாலிமரைசேஷன், மோட் ஆஃப் பாலிமரைசேஷன். எப்படி பாலிமரைசேஷன் நடக்குது? எனக்கு ஃபர்ஸ்ட் பாலிமர் அடிஷன் பாலிமர், கண்டென்சேஷன் பாலிமர். ஓகேவா? அடிஷன்னா டபுள் பாண்டட்ல நடக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ டபுள் பாண்டட்ல அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் நடக்கக்கூடிய பாலிமரைசேஷன் தான் அடிஷன் பாலிமரைசேஷன். ஓகேவா? கண்டென்சேஷன் அப்படின்னா 2 மாலிகுலுக்கு இடையே நடக்கும். அதுல இருந்து என்ன எப்படி நடக்கும் அப்படின்னா வாட்டரு, வாட்டரு, HCl, CO2 போன்ற ஸ்மால் மாலிகுல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். ஓகேவா? ஸோ ரிமூவ் ஆகி எனக்கு பாலிமர் ஃபார்ம் ஆகுறது கண்டென்சேஷன் பாலிமர். ஓகேவா? ஸோ இதான் கண்டென்சேஷன் பாலிமர். ஸோ 4 வகையில பிரிக்கிறோம். இந்த 4 வகையை நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஸோ கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் சோர்ஸ். சோர்ஸை பொறுத்து நான் கிளாசிஃபை பண்றது எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நேச்சுரல் பாலிமர். ஓகேவா? சோர்ஸை பொறுத்து கிளாசிஃபை பண்றதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நேச்சுரல் பாலிமர். நேச்சுரல் பாலிமர் என்ன? தீஸ் பாலிமர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா? இந்த பாலிமர் எங்கே இருந்தா இருக்கும்? பிளான்ட் அண்ட் அனிமல் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் புரோட்டீன், செல்லுலோஸ். நம்ம உடம்புல புரோட்டீன், செல்லுலோஸ் எங்க இருக்கும்? பிளான்ட்ஸ்ல இருக்கும். சரி, நம்ம உடம்புல இருக்காது, பிளான்ட்ஸ்ல இருக்கும். ஸோ புரோட்டீன், செல்லுலோஸ், ஸ்டார்ச், சம் ரெசின்ஸ் அண்ட் ரப்பர்ஸ், இதெல்லாமே என்னதுதான்? நேச்சுரல் பாலிமர்ஸ். ஓகேவா? செமி சிந்தட்டிக் பாலிமர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ், செல்லுலோஸோட டெரிவேட்டிவ்ஸ் சச்சஸ்
செல்லுலோஸ் அசிட்டேட், அதுக்கு பேர் என்ன ரயான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செல்லுலோஸ் அசிட்டேட்னா ரயான் அண்ட் செல்லுலோஸ் நைட்ரேட், இது ரெண்டுமே என்ன பாலிமர், செமிசிந்தட்டிக் பாலிமர். ஓகேங்களா, செல்லுலோஸ் அசிட்டேட் செல்லுலோஸ் நைட்ரேட் ரெண்டுமே செமிசிந்தட்டிக் பாலிமர். இது ரெண்டுமே செல்லுலோஸோட டெரிவேட்டிவ். செல்லுலோஸ் அசிட்டேட்டோட இன்னொரு பேர் வந்துட்டு ரயான். ஓகேவா, ரொம்ப முக்கியம். செல்லுலோஸ் நைட்ரேட்டு ரேயான்னு படிப்பீங்க, தப்பு அது. செல்லுலோஸ் அசிட்டேட் தான் ரேயான். சரியா, ஓகே. ஸோ சிந்தட்டிக் பாலிமர். ஓகே, வாட் இஸ் சிந்தட்டிக் பாலிமர்? பிளாஸ்டிக் பாலிமர். ஓகே, பிளாஸ்டிக், அதுக்கு இன்னொரு பேர் என்ன, பாலித்தீன். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், நைலான் 6,6, ரப்பர் பியூனாயஸ். ஓகேங்களா, ஸோ பிளாஸ்டிக் அதுவும் ஒரு சிந்தட்டிக் பாலிமர் தான். எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக், எக்ஸாம்பிள் என்ன, பாலித்தீன். சிந்தட்டிக் ஃபைபருக்கு எக்ஸாம்பிள் என்ன, நைலான் 6,6, அதுவும் ஒரு சிந்தட்டிக் பாலிமர் தான், பட் சிந்தட்டிக் ஃபைபர். ஓகேவா, ஃபைபர் அது. அண்ட் சிந்தட்டிக் ரப்பருக்கு எக்ஸாம்பிள் என்னது, பியூனா எஸ். ஓகேவா, ஸோ சிந்தட்டிக் ரப்பருக்கு எக்ஸாம்பிள் பியூனா எஸ். நெக்ஸ்ட், கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிமர். ஓகேவா, ஸ்ட்ரக்சர், அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து கிளாசிஃபை பண்றது எப்படி. ஓகேவா, லீனியர் பாலிமர். லீனியர்னா என்ன, these polymers can consist of long and straight chains. எக்ஸாம்பிள், ஓகேவா, these polymers consist of long and straight chains. லாங்கா இருக்கும், ஸ்ட்ரைட் செயின்ஸா இருக்கும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹை டென்சிட்டி பாலித்தீன், HDP. ஓகேவா, லீனியர் பாலிமர் எக்ஸாம்பிள் ஹை டென்சிட்டி பாலித்தீன், பாலிவினைல் குளோரைடு, PVC. ஓகேவா, ஸோ லீனியர் பாலிமர் அப்படின்னா எப்படி இருக்கும், ஸோ லென்த்தா அப்படியே எப்படி இருக்கு, லாங் அண்ட் ஸ்ட்ரைட் செயின்ஸா இருக்கும். எக்ஸாம்பிள் தான் ரொம்ப முக்கியம், ஹை டென்சிட்டி பாலித்தீன் அண்ட் பாலிவினைல் குளோரைடு, பிவிசி பைப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுதான். ஓகேவா, பிரான்ச்டு செயின் பாலிமர். ஓகே, பிரான்ச்டு செயின் பாலிமர்ல என்னென்ன அப்படின்னா லீனியர் செயின்ஸ் ஹேவிங் சம் பிரான்ச்சஸ். ஓகேவா, எனக்கு லீனியர் செயின்ல எனக்கு சம் பிரான்ச்சஸ் இருந்தால் அது பிரான்ச்டு செயின் பாலிமர். ஓகேவா, ஸோ பிரான்ச்சஸ் இருக்கிறது பிரான்ச்டு செயின் பாலிமர். எக்ஸாம்பிள் லோ டென்சிட்டி பாலித்தீன், LDP. ஓகேவா, லோ டென்சிட்டி பாலித்தீன், LDP இஸ் an example ஃபார் பிரான்ச்டு செயின் பாலிமர். ஓகேவா, ஓகே. அடுத்தது மோட் ஆஃப் பாலிமரைசேஷன். ஓகேவா, மோட் ஆஃப் பாலிமரைசேஷன். ஓகேவா, ஸோ மோட் ஆஃப் பாலிமரைசேஷன். ஓகேவா, addition polymers. Okay, addition polymers are formed by repeated addition of monomer molecules possessing double bond and triple bond. Okay, so addition polymerல எப்படி mode of polymerization, எப்படி polymerization நடக்குது அப்படின்னா polymers are formed by repeating addition of, அதாவது எனக்கு வந்துட்டு டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ல அடிஷன் நடக்கிறது மூலியமா எனக்கு வந்துட்டு அடிஷன் பாலிமர் வந்துட்டு உருவாகுது. ஓகேவா, இது வந்துட்டு ஒரு ஈத்தீன், n moles ஆஃப் ஈத்தீன் எனக்கு வந்துட்டு பாலித்தீன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, டபுள் பாண்ட் வந்துட்டு சிங்கிள் பாண்டா மாறிடுச்சு. ஸோ டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ல எனக்கு அடிஷன் பாலிமரைசேஷன் நடக்கும். ஓகேவா, ஸோ இந்த பாலித்தீன் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோ பாலிமர். அது என்ன ஹோமோ பாலிமர் இஸ் நத்திங் பட் எனக்கு ஒரே ஒரு மோனோமர்லாம் சேர்ந்து. ஓகேங்களா, ஸோ அந்த ஈத்தீன் மட்டும் சேர்ந்து எனக்கு பாலித்தீனை ஃபார்ம் பண்ணது ஒரே ஒரு மோனோமர். ஓகேங்களா, திஸ் பாலித்தீன் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் மோனோமர், தட் இஸ் கால்டு homopolymer. Okay, a polymer which is made up of only one type of monomer, that is called homopolymer. Okay, okay. Next, CH to double bond CH, single bond CH, double bond CH2. So n moles of 1,3 butadiene நான் n moles of styrene போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், பியூனா S கிடைக்கும். ஓகேங்களா, இது ஒரு அடிஷன் பாலிமர். ஓகேவா, அடிஷன் பாலிமர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பியூனா எஸ்ங்கிறது என்னது, ஒரு ரப்பர். ஓகேவா, ஒரு ரப்பர். ஓகேவா, ஞாபகம் வச்சோங்க, ஒரு ரப்பர். ஓகேவா, ரெண்டு பார்ப்போம், இதனால நீங்க ஞாபகம் வச்சோங்க. பியூனா என்னன்னு எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா 1,3 பியூட்டாடைனையும் அக்ரைலோ நைட்ரில். ஸோ இதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அக்ரைலோ நைட்ரில் இது ரெண்டே வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ பியூனா என்னங்கிறது ஒரு பாலிமர், இது ரெண்டும் ஒரு மோனோமர். ஓகே, அப்ப நான் இங்க வேற மோனோமர் எடுத்துக்கிறேன். அப்ப இதுக்கு பேர் என்ன, ஸோ ஒரே மோனோமர் அப்படின்னா ஹோமோ பாலிமர். ரெண்டு வெவ்வேறு மோனோமர்ல இருந்து நான் ஒரு பாலிமரை ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேரு கோ பாலிமர். ஓகேவா, கோ பாலிமர். ஓகேவா, பியூனா என்னு கோ பாலிமர், பியூனா எஸ்ஸும் கோ பாலிமர் தான். ஓகேவா, ஏன்னா பியூனா எஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றேன், 1,3 பியூட்டாடைன் அண்ட் ஸ்டைரின், இது ரெண்டையும் நான் இந்த ரெண்டு மோனோமரையும் நான் யூஸ் பண்ணி பியூனா எஸ் ப்ரிப்பேர் பண்றேன். அப்போ பியூனா எஸ் என்னதான், கோ பாலிமர் தான். ஏன்னா ரெண்டு வெவ்வேறு மோனோமர் வச்சுன்னா
பியூனா எஸ் நான் ப்ரிப்பேர் பண்றேன் கோபாலிமர். அதே மாதிரி பியூனா என்ன எதை வச்சு ப்ரிப்பேர் பண்றேன், அதே 1,3 பியூட்டாடைன் அண்ட் அக்ரைலோ நைட்ரில் வச்சுன்னா பியூனா என்ன ப்ரிப்பேர் பண்றேன். ஓகேவா, என்னதான் பியூனா எஸ் என் ஆல்சோ அடிஷன் பாலிமர் தான். ஓகேவா, ரெண்டுமே அடிஷன் பாலிமர் தான். ஓகேவா, ஏன்னா பியூன் 1,3 பியூட்டாடைன்ல என்ன இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ டபுள் பாண்ட் இருக்கிறதுல தான் நடக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் condensation polymerization. ஓகேவா, ஸோ வாட் இஸ் மீன் பை கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன்? கண்டென்சேஷன் என்ன, ஒரு ஸ்மால் மாலிகூல்ஸ் எனக்கு வந்து ரிமூவ் ஆகுறது தான் கண்டென்சேஷன். ஓகேங்களா, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ வாட்டரு இது போன்ற மாலிகூல்ஸா ரிமூவ் ஆகிறது தான் எனக்கு வந்துட்டு கண்டென்சேஷன். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு டெரிலின், நைலான் 6,6, நைலான் 6 இது மூணுமே என்ன பாலிமரைசேஷன், கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன். ஓகேவா, கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன். ஓகேவா, ஸோ ஹெக்ஸாமெத்திலின் டையமைனையும் அடிபிக் ஆசிட், ஹெக்ஸாமெத்திலின் டையமைனோட ஃபார்முலா என்ன, NH2 CH2 வந்துட்டு 6 டைம்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் NH2, இதான் ஹெக்ஸாமெத்திலின் டையமைன். அடிபிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன, 2 COOH 4 CH2. ஓகேவா, COOH CH2 4 டைம்ஸ் COOH. ஓகேவா, 4 CH2 இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, இந்த COOHல இருக்கிற OHும், ஓகேவா, இந்த COOHல இருக்கிற OHும் இங்க இருக்கிற அச்சும் சேர்ந்து எனக்கு, சாரி COOHல இருக்கிற OH இங்க இருக்கிற அச்சு சேர்ந்து எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணிடும், வாட்டர் வந்துட்டு எலிமினேட் ஆயிடும். ஓகேங்களா, வாட்டர் வந்துட்டு மீதி இருக்கிறது அப்படியே வந்து எனக்கு வந்துட்டு ஒரு பாலிமரை ஃபார்ம் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, NHCO இது ரெண்டு சேர்ந்து எனக்கு ஒரு ரெண்டுமே ஜாயின் ஆயிடும். சரியா, ஸோ அப்போ இதுக்கு பேர் என்ன, நைலான் 6,6. அப்போ நைலான் 6,6ங்கிறது எந்தெந்த மோனோமர், ஹெக்ஸாமெத்திலின் டையமைன் அடிபிக் ஆசிட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹெக்ஸாமெத்திலின் டையமைன் அடிபிக் ஆசிட் இது ரெண்டு தான் நான் யூஸ் பண்றேன் நைலான் 6,6 மேக் பண்றதுக்கு. ஓகேவா, ஸோ நைலான் 6,6 இஸ் ஏ கோபாலிமர் அண்ட் சிந்தட்டிக் பாலிமர். ஓகேவா, ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ கோபாலிமர். ஏன் கோபாலிமர்னு சொல்றோம், ரெண்டு வெவ்வேறு மோனோமர் யூஸ் பண்ணி நான் ஒரு பாலிமர் தயாரிக்கிறேன், அதனால கோபாலிமர். ஓகேவா, ஸோ இது ஒரு சிந்தட்டிக் பாலிமர். நைலான் 6,6 இஸ் ஏ சிந்தட்டிக் பாலிமர். ஓகேவா, மாலிகுலர் ஃபோர்ஸஸ். எனக்கு மாலிகுலர் ஃபோர்ஸஸ்லாம் அதை வச்சு நான் பிரிக்கும் போது எனக்கு வாண்டர்வால் ஃபோர்ஸ் இருக்கும், அதில் சில இதில் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும், டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கும், டஃப்னஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ இதெல்லாமே வந்துட்டு பாலிமரோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வச்சு நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 4 விதமா பிரிக்கிறேன். என்னென்ன, எலாஸ்டோமர்ஸ்னா என்ன, ரப்பர் லைக் சாலிட்ஸ். ஓகேவா, எலாஸ்டோமர்ஸ் என்ன, ரப்பர் லைக் சாலிட்ஸ். The polymer chains are held together by the weakest intermolecular forces. Weak binding forces permit the polymer to be stretched. ஓகேவா, ஸோ எனக்கு வீக்கஸ்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கும். சரிங்களா, வீக்கஸ்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு என்ன இருக்கும், வீக்கஸ்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்கும் இங்க ரப்பர்ல. ஓகேவா, ரப்பர் லைக் சாலிட்ஸ், எலாஸ்டோமஸ்ங்கிறது ஒரு ரப்பர் லைக் சாலிட்ஸ். ஸோ அங்க பாலிமர் செயின்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை வீக்கஸ்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். வீக் பைண்டிங் ஃபோர்ஸஸ் பெர்மிட் தி பாலிமர் டு பி ஸ்ட்ரெச்டு. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, பியூனா எஸ், பியூனா என், நியோப்ரின். இது 3 எக்ஸாம்பிள் ஃபார் எலாஸ்டோமர்ஸ். ஓகேவா, 3 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எலாஸ்டோமர்ஸ். சரியா, ஓகே. ஃபைபர்ஸ் என்னென்ன, ஸோ தீஸ் ஆர் தி த்ரெட் ஃபார்மிங் சாலிட்ஸ். ஓகேவா, ஸோ த்ரெட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய சாலிட்ஸ் எல்லாமே ஃபைபர்ஸ். ஓகே, த்ரெட் ஃபார்மிங் சாலிட்ஸ் விச் பொசஸ் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கும், ஹை மாடுலஸ் இருக்கும். ஓகேங்களா, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுல வந்து ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் லைக் ஹைட்ரஜன் பண்ணிக்கலாம் ஃபைபர்ஸ்ல. எக்ஸாம்பிள் பார்த்தவங்க பாலிஅமைட்ஸ்லாம் என்னென்ன, நைலான் 6,6. பாலிஎஸ்டர்ஸ் என்னது, டெரிலின். ஓகேவா, பாலிஎஸ்டர் இது வந்து, ஓகேவா, பாலிஅமைடு வந்துட்டு நைலான் 6 வந்து டெரிலின். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர்ஸ். ஓகேவா, தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர்ஸ்லாம் என்னது, லீனியரா இருக்கும், slightly branched long chain molecules capable of repeatedly softening and heating. ஹீட் பண்ண அப்படின்னா சாஃப்ட் ஆகும், கூல் பண்ண அப்படின்னா ஹார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ ஹீட் பண்ண அப்படின்னா எனக்கு சாஃப்ட் ஆகும், கூல் பண்ண அப்படின்னா எனக்கு ஹார்ட் ஆகும். ஓகேங்களா, அட்ராக்ஷன் இன்டர்மீடியேட் பிட்வீன் எலாஸ்டோமர் அண்ட் ஃபைபர். இது ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எனக்கு எலாஸ்டோமருக்கு ஃபைபருக்கு ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கும். ஓகேவா, தெர்மோபிளாஸ்டிக் ஃபைபரை விட ரொம்ப அதிகமா போகாது, எலாஸ்டோமரை விட கம்மியா போகாது. ஓகேவா, ஸோ அப்போ ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட்டா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் தெர்மோபிளாஸ்டிக்கு
பாலின்னு எது எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாமே தெர்மோபிளாஸ்டிக் தான். பாலித்தீன், பாலிஸ்டைரீன், பாலிபினைல்ஸ், ஓகேவா, இது எல்லாமே என்னதுதான், all are example for thermoplastic, ஓகேவா, thermoplastic. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் thermosetting polymers, ஓகேவா. ஸோ வாட் இஸ் மீன் பை thermosetting polymers? These polymers are cross linked or heavily branched, ஓகேவா. ஸோ கிராஸ் லிங்க்டுனா பிரான்ச் அதிகமா இருக்கும், ஓகேவா. ஸோ எக்ஸாம் பிரான்ச் மாலிகுல்ஸ் தே கேனாட் பி ரீயூஸ்டு. இது நான் ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கெட்டு போச்சு, அதாவது சிதைவடைந்தது அப்படின்னா அதை நான் திருப்பி நான் யூஸ் பண்ண முடியாது, ஓகேவா. எக்ஸாம்பிள் பேக்கலைட், ஓகேவா. பேக்கலைட் அண்ட் யூரியா ஃபார்மால்டிஹைட் ரெசின் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் தெர்மோசெட்டிங் பாலிமர்ஸ். நம்ம வீட்டு சுவிட்ச் பாக்ஸ்ல இருக்குதுல்ல அந்த பாலிமர் பேர் பேக்கலைட், ஓகேவா. சுவிட்ச் பாக்ஸ், நம்ம வீட்டு சுவிட்ச் பாக்ஸ்ல இருக்கிற அந்த பாலிமர் பேர் பேக்கலைட், ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆர்டர், ஓகேவா. ஸோ இன்டர்மாலிகுலரோட ஃபோர்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம பார்த்ததுல தெர்மோசெட்டிங்க்கு அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைபருக்கு, அதுக்கப்புறம் தெர்மோபிளாஸ்டிக், அதுக்கப்புறம் எலாஸ்டோமர். தெர்மோபிளாஸ்டிக் வந்துட்டு எனக்கு ஃபைபருக்கும் எலாஸ்டோமருக்கும் இன்டர்மீடியேட்டா இருக்குன்னு பார்த்துருக்கோம், ஓகேவா. ஸோ தெர்மோசெட்டிங் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைபர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கிராஸ் லிங்க்டு பாலிமர். வாட் இஸ் மீன் பை கிராஸ் லிங்க்டு பாலிமர்? எக்ஸாம்பிள் பேக்கலைட், மெலாமைடு, ஓகேவா. மெலாமைனும் மெலாமைடு இல்ல மெலாமைன், ஓகேவா. மெலாமைன்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ எக்ஸாம்பிள் பேக்கலைட், மெலாமைன், ஓகேவா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிராஸ் லிங்க்டு பாலிமர், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அடிஷன் ஆர் செயின் growth பாலிமர், ஓகேவா. அடிஷன் ஆர் செயின் growth பாலிமர், ஓகேவா. அடிஷன் ஆர் செயின் growth பாலிமரைசேஷன். The monomers used are unsaturated compounds. இதுல நம்ம யூஸ் பண்ற மோனோமர்ல என்ன எப்படி இருக்கணும்? அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸா இருக்கும். ஏன்னா டபுள் பாண்ட் அடிஷன் பாலிமர் தானே. ஸோ அடிஷன் பாலிமர் கொண்டு பேர் என்ன? செயின் growth பாலிமர், ஓகேவா. செயின் growth பாலிமர் எக்ஸாம்பிள் கேட்டாலும் என்னதான்? டபுள் பாண்ட் கார்பன், டபுள் பாண்ட் இருக்க காம்பவுண்ட் தான். அடிஷன் பாலிமர் எக்ஸாம்பிள் கேட்டாலும் டபுள் பாண்ட் இருக்க காம்பவுண்ட் தான், சரியா. ஸோ இது ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் வழியாக போகும். ரேடிக்கல் இனிஷியேட் பண்ணுவதற்கான கேட்டலிஸ்ட் லைக் பென்சாயில் பெராக்சைடு, அசிட்டைல் பெராக்சைடு, டெர்ஷரி பியூட்டில் பெராக்சைடுலாம் எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு கேட்டலிஸ்டா இருக்கும், சரியா. ஏன்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் வழியா போகிறதுனால இதெல்லாம் கேட்டலிஸ்டா இருக்கும், ஓகேவா. பென்சாயில் பெராக்சைடு, அசிட்டைல் பெராக்சைடு இதெல்லாம் வந்துட்டு கேட்டலிஸ்டா இருக்கும். ஸோ அந்த கேட்டலிஸ்டோட அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ செயின் இனிஷியேஷன் ஸ்டெப், ஓகேங்களா. ஒரு ஈத்தீன்ல இருந்து பாலித்தீன் கிடைக்கிறதுக்கு எனக்கு எப்படிலாம் போகுது? ஸோ இது வந்துட்டு பென்சாயில் பெராக்சைடு, ஓகேவா. ஸோ பென்சாயில் பென்சாக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனிவே, ஓகேவா. பென்சாயில் பென்சாக்சைடு இது லைக் ஒரு பெராக்சைடு லிங்கேஜ் இருக்கு, ஓகேவா. ஸோ அதனால இது ஒரு பெராக்சைடு லிங்கேஜ். ஸோ இதை நான் வந்துட்டு பிரேக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பிரியும், இங்கே ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரேடிக்கல் தனியாக பிரிஞ்சு எனக்கு ஒரு ஃபினைல் ரேடிக்கலை கொடுக்கும், ஓகேவா. ஃபினைல் ரேடிக்கலை கொடுக்கும். இந்த ஃபினைல் ரேடிக்கல் தான் அந்த ஈத்தீன் மேலே போய் அட்டாக் ஆகும். ஈத்தீன் மேலே போய் அட்டாக் ஆகி இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணிட்டுரும், சரியா. இந்த மாதிரி ஒரு இதை ஃபார்ம் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் செயின் ப்ராபகேஷன் ஸ்டெப். செயின் இனிஷியேஷன் ஸ்டெப்ல இந்த மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆயிடுச்சு, சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம் செயின் இனிஷியேஷன் ஸ்டெப்ல என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனது அப்படிங்கிறது, சரியா. நெக்ஸ்ட் செயின் ப்ராபகேஷன் ஸ்டெப்ல இந்த அங்க செயின் இனிஷியேஷன் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் நான் திருப்பியும் ஒரு ஈத்தீன் கூட போடுறேன். எனக்கு மறுபடியும் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது, சரியா. மறுபடியும் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி மாடிஃபை எனக்கு இது கிடைக்குது, சரியா. ஸோ இதே இந்த ப்ராடக்ட் நான் 2 மோனோமர் ஆக்கி நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு செயின் ஃபார்ம் ஆகுது, சரியா. ஸோ திஸ் இஸ் செயின் டெர்மினேஷன் ஸ்டெப், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா பாலிமரைசேஷன் ஆன் அடிஷன் பாலிமர்ஸ்ல நடக்குது, சரியா. ஸோ சும்மா எப்படி போகுது மட்டும் தெரிஞ்சவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் இதெல்லாம் தெரிஞ்சு. நெக்ஸ்ட் கண்டென்சேஷன் பாலிமர் அல்லது ஸ்டெப் growth பாலிமரைசேஷன் அல்லது கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன். இதில் பை ஃபங்க்ஷனல் குரூப் மோனோமர் தேவை. 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற மோனோமர் தேவை, ஓகேவா. இப்போ நம்ம எக்ஸாம் நான் பார்த்தோம்ல கண்டென்சேஷன் என்ன பார்த்தோம்? நைலான் 6,6 பார்த்தோம். அந்த மாதிரி பார்த்தோம்ல கண்டென்சேஷனுக்கு டெர்ரில்னு பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே கண்டென்சேஷன் பாலிமர்ஸ் தான். ஸோ இதுல வந்துட்டு பை ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற மோனோமர் தேவை. இப்போ இங்க பாத்தீங்கன்னா எத்திலின் கிளைக்கால் எடுத்துருக்காங்க. டெரிப்தாலிக் ஆசிட், டெரிப்தாலிக் அமிலம் அல்லது டெரிப்தாலிக் ஆசிட், இங்கிலீஷ் என்ன படிக்கிறேன்? டெரிப்தாலிக் ஆசிட், ஓகேவா. டெரிப்தாலிக் ஆசிட், ஓகேவா. ஸோ இது ரெண்டே எடுத்துக்கிறாங்க. எத்திலின் கிளைக்கால்ல OH குரூப், டெரிப்தாலிக் ஆசிட்ல COOH குரூப், ஓகேவா. இது ரெண்டுல இருந்து எனக்கு வாட்டர் எலிமினேட் ஆகி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, டெர்லினா இருக்க டேக்கரான் கிடைக்குது, ஓகேவா.
ஸோ இது வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் கண்டென்சேஷன் பாலிமர்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாலி ஒலிஃபின்ஸ். ஓகேவா? பாலி ஒலிஃபின்ஸ்லாம் என்னென்ன? எனக்கு லோ டென்சிட்டி அண்ட் ஹை டென்சிட்டி பாலித்தீனுக்கு பேரு பாலி ஒலிஃபின்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பாலி ஒலிஃபின்ஸ் தான். என்னென்ன பாலி ஒலிஃபின்ஸ்? லோ டென்சிட்டி, ஹை டென்சிட்டி பாலித்தீன், பாலிஸ்டைரீன், பிவிசி, பாலிப்ரோப்பீன், பாலிடெட்ராஃப்ளோரோ ஈத்தேன், பாலி அக்ரைல் நைட்ரைல், PAN, பேன். ஓகேவா? ஸோ எல்லாமே என்னதான்? பாலி ஒலிஃபின்ஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லோ டென்சிட்டி பாலித்தீன். ஓகேவா? லோ டென்சிட்டி பாலித்தீன்ல என்ன? பிராஞ்சடு செயின் பாலிமர். நம்ம எக்ஸாம்பிள் அதுக்கு தான் பார்த்தோம். பிராஞ்சடு செயின் பாலிமருக்கு எக்ஸாம்பிள் லோ டென்சிட்டி பாலித்தீன் பார்த்தோம். லீனியர் பாலிமருக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹை டென்சிட்டி பாலித்தீனும் PVCயும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க லோ டென்சிட்டி பாலித்தீன் எக்ஸாம்பிள், லோ டென்சிட்டி பாலித்தீன் வந்துட்டு ஒரு பிராண்டட் பாலிமர். ஓகேவா? ஸோ ஈத்தீனை வந்துட்டு நான் 850 கெல்வின் 350 கெல்வின்ல இருந்து 570 கெல்வின் வரைக்கும் நான் வந்துட்டு ஹீட் பண்றேன். ஸோ ப்ரெஷர் வந்துட்டு 100ல இருந்து 1000ல இருந்து 2000 ATM வரைக்கும் நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்துட்டு பெராக்சைடு இனிஷியேட்டர். ஓகேவா? ஒரு பென்சாயில் பெராக்சைடு அல்லது ஒரு அசிட்டில் பெராக்சைடு சம்திங் ஏதோ ஒரு பெராக்சைடை நான் போடுறேன். சரியா? எனக்கு என்ன கிடைக்கும்? ஈத்தீன் வந்துட்டு எனக்கு பாலித்தீனா ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? இதுதான் லோ டென்சிட்டி பாலித்தீன். லோ டென்சிட்டி பாலித்தீன் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? பென்சாயில், ட்ரேசஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் பென்சாயில் பெராக்சைடு 350 கெல்வின்ல இருந்து 570 கெல்வின் வரைக்கும் நான் கொடுப்பேன். 1000ல இருந்து 2000 ATM. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அடுத்து ஹை டென்சிட்டி பாலித்தீனுக்கு வேற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லோ டென்சிட்டி பாலித்தீனுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்? டஃபா இருக்கும், ஃபிளெக்சிபிள், வளையக்கூடியதா இருக்கும், டிரான்ஸ்பரண்ட். ஓகேவா? டிரான்ஸ்பரண்டா இருக்கும், கெமிக்கலி இன்னட், ரியாக்ட் ஆகாது. டிரான்ஸ்பரண்ட்னா ஒளி ஊடுருவக்கூடியது. இப்போ நீ பாலித்தீன் பேப்பர்ல வச்சு நீ பார்த்த அப்படின்னா ஒளி ஊடுருவும். நீ அப்படியே சூரியனை காமிச்சு அந்த பாலித்தீன் பேப்பர்லயே பார்த்த அப்படின்னா உன்னோட கண்ணு வந்துட்டு சூரியன் மேல போனோம். ஓகேங்களா? அதனால அந்த ஒளி ஊடுருவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? ஸோ கெமிக்கல் இன்னட்டு அஸ் வெல் அஸ் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. ஸோ இட் ஹாஸ் மாடரேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் கம்மியாக மாடரேட்டாக தான் இருக்கும். பட் குட் டியரிங் ஸ்ட்ரென்த், ஈஸியாக கிளியும். ஓகேங்களா? அந்த பேப்பர் நீ ஈஸியாக கிழிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் வழியாக போகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்துட்டு குயிஸ் பாட்டில்ஸ், டாய்ஸு, வயர்ஸு, பைப்ஸ், இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள். சரியா? ஸோ டாய்ஸ் வந்துட்டு இந்த எனக்கு டிரான்ஸ்பரண்ட் டாய்ஸ் தான் வரும். சரியா? ஸோ டாய்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஹை டென்சிட்டி பாலித்தீன். ஓகேவா? ஓகே, ஹை டென்சிட்டி பாலித்தீன். நெக்ஸ்ட் ஹை டென்சிட்டி பாலித்தீன்ங்கிறது ஒரு லீனியர். ஸோ இங்கே நான் என்ன கேட்டலிஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஜிக்லர் நாட்டா கேட்டலிஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லோ டென்சிட்டி பாலித்தீன்ல நான் வந்துட்டு பெராக்சைடு யூஸ் பண்றேன். இங்க என்ன யூஸ் பண்றேன்? ஜிக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோ வரும்? 333ல இருந்து 343 கெல்வின் வரை வரும். ஸோ எனக்கு 6 to 7 ATM தான். ATM ப்ரெஷர் வந்துட்டு 6 to 7 ATM தான். எனக்கு வந்துட்டு ஒரு பாலித்தீன் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இட் ஹாஸ் க்ளோஸ் பேக்கிங். ஓகேவா? ஸோ க்ளோஸ் பேக்கிங் ஆயிருக்கு. கெமிக்கலி இன்னட்டு, புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இட் இஸ் டஃப் அண்ட் ஹார்டர் தன் LDP. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஹார்டா இருக்கும். LDP கம்பேர் பண்ணும் லோ டென்சிட்டி பாலித்தீனை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஹார்டா இருக்கும். இதுவும் கெமிக்கலி இன்னட் அண்ட் புவர் கண்டக்டர் தான். சரியா? ஸோ எங்க யூஸ் பண்ணுவோம்? ஹவுஸ் வேர்ஸ்ல, பாட்டில்ஸ்ல, டாய்ஸ்ல, எலக்ட்ரிக் இன்ஸ்டலேஷன்ல. ஸோ இது ஒரு கோஆர்டினேஷன் பாலிமரைசேஷன். ஓகேவா? ஹை டென்சிட்டி பாலித்தீன் இஸ் கோஆர்டினேஷன் பாலிமரைசேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாலிஸ்டைரீன். அதுக்கு ஒன்று பேர் என்ன? ஸ்டைரோன். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் ஸ்டைரின். ஸ்டைரின் வந்துட்டு எனக்கு நிறைய மோனோமர்லாம் சேர்ந்ததுன்னா இது வந்துட்டு பாலிஸ்டைரீன். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? டபுள் பாண்டை பிரேக் பண்ணி போடுறதுதான். ஓகேவா? ஸோ இங்கே என்னதான் ஒரு பெராக்சி காம்பவுண்ட் தான். சரியா? பெராக்சைடு இனிஷியேட்டர் தான். ஓகேவா? பெராக்சைடு இனிஷியேட்டர் தான். ஓகே, ஸோ பெராக்சி ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர். ஸோ இது நான் எங்கெங்க யூஸ் பண்ணுவேன்? பாலிஸ்டைரின் டாய்ஸ்ல, ரேடியோல, டிவி கேபினெட்ஸ்ல யூஸ் பண்ணுவேன். ரேடியோல எது யூஸ் பண்ணுவேன்னு கேட்டா பாலிஸ்டைரின். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாலிவினைல் குளோரைடு. ஓகேவா? ஸோ இதான் வினைல் குளோரைடு. ஸோ இதை நான் டைபென்சாயில் பெராக்சைடில் போட்டேன் அப்படின்னா எனக்கு பாலிவினைல் குளோரைடு. ஓகேவா? டைபென்சாயில் பெராக்சைடு. ஓகேவா? நான் டைபென்சாயில் பெராக்சைடு. ஸோ இது வந்துட்டு எனக்கு என்ன கிடைக்கும்? பாலிவினைல் குளோரைடு கிடைக்கும். பாலிவினைல் குளோரைடு எங்க யூஸ் பண்ணுவேன்? டாய்ஸ்ல, எலக்ட்ரிக் இன்ஸ்டலேஷன்ல, ரெயின் கோட். இந்த ரெயின் கோட்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அது வந்துட்டு எதுல தயாரிக்கிறோம் அப்படின்னா பாலிவினைல் குளோரைடு தான். சரியா? மழை பெய்யாம இருக்கிறதுக்கு நம்ம ரெயின் கோட் தயாரிப்போம்ல. ஐ மீன் மழையை தடுக்கிறதுக்காக ரெயின் கோட் நம்ம போட்டுக்கிறதுக்கு ரெயின் கோட் தயாரிப்போம்ல.
இட் இஸ் மேட் ஆஃப் பாலிவினைல் குளோரைட். ஓகேவா. நெக்ஸ்ட் பாலிப்ரோபைலின். ஓகேவா. பிபி. இது நான் அது வந்துட்டு ப்ரொப்பைலின் தான். ஓகே. ப்ரொப்பீனை நான் என்ன பண்ணுவேன், ப்ரொப்பீனா இதான ப்ரொப்பீனு CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஓகேவா. அதே ஃபார்முலா இங்கேயும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சரை மாத்தி எழுதிருக்கானுங்க. ஓகேவா. அவ்வளோ அதே தான். ஓகேவா. ஸோ இதை என்ன பண்றேன் அப்படின்னா ஜிக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் கூட போறேன். எனக்கு வந்துட்டு ஒரு பாலிப்ரோப்பீன் கிடைக்குது. ஓகேவா. பாலிப்ரோப்பீன் கிடைக்கிறது. ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஓகே. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாலி டெட்ராஃப்ளோரோ ஈத்தீன். ஈத்தீன் என்ன, டெஃப்லான். டெஃப்லான். ஓகேவா. பாலி டெட்ராஃப்ளோரோ ஈத்தீன் தான் டெஃப்லான். ஸோ எனக்கு என்ன, நான் என்ன மோனோமர் யூஸ் பண்ணுவேன், ஈத்தீனை யூஸ் பண்ணி நான் கேட்டலிஸ்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு பாலி டெட்ராஃப்ளோரோ ஈத்தீன் கிடைக்கும். ஓகே. கேட்டலிஸ்ட். ஸோ மேக்கிங் ஆயில் சீல்ஸ், கேஸ் கட், சர்ஃபேஸ் கோட்டட், யூட்டென்சில்ஸ், கொரசிவ் ரியேஜெண்டா யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஆயில் சீல்ஸ், கேஸ் கட்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாலி அக்ரைலோ நைட்ரைல் PAN அல்ல ஆர்லான். ஓகேவா. ஸோ அக்ரைலோ நைட்ரைல்ங்கிறது ஃபார்முலா இதுதான். சரியா. CH2 டபுள் பாண்ட் CHCN. ஓகே. இதுதான் அக்ரைலோ நைட்ரைல். ஓகேவா. ஸோ இதை நான் வந்துட்டு நான் பெராக்சில் கேட்டலிஸ்ட் கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு பாலி அக்ரைலோ நைட்ரைல் PAN கிடைக்கும். சரியா. ஓகே. இவ்வளவுதான் நம்ம பார்த்தது பாலி ஒலிஃபின்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போறது பாலி அமைட்ஸ். ஓகேவா. பாலி அமைட்ஸ் தான் பார்க்க போறோம். பாலி அமைட்ஸ் நம்ம என்ன எத்தனை பார்ப்போம் அப்படின்னா 2 தான் பார்ப்போம். ஓகேவா. ஸோ 2 தான் பார்ப்போம். ஓகேவா. 3 பார்ப்போம். கெவ்லாரையும் சேர்த்து வந்துட்டு பாலி அமைட்ஸ் தான் வரும். பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நைலான் 6,6. நைலான் 6,6 எப்படி மேக் பண்ணுவோம் நம்ம எடுக்க தெரியும் தான். ஒரு அடிபிக் ஆசிடையும் ஹெக்ஸாமெத்திலேன் டையமினையும் நான் வந்துட்டு போட்டேன் அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர்ல ஹை ப்ரெஷர்ல எனக்கு வந்துட்டு ஒரு நைலான் 6,6 அப்படிங்கிற ஒரு பாலி அமைட் கிடைக்கும். இது ஒரு ஃபைபர். ஓகேவா. எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைபர் நம்ம பார்த்தோம். ஓகே. கண்டென்சேஷன் அண்ட் கோபாலிமர். இது வந்து கண்டென்சேஷன் தான். ஏன் அப்படின்னா எனக்கு வாட்டர் மாலிகுல் இதுல இருந்து எலிமினேட் ஆகும். ஓகே. வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகி எனக்கு வந்துட்டு போயிடும். அதனால கண்டென்சேஷன் பாலிமர். கோபாலிமர் தான். ஏன்னா 2 விதமான நான் டிஃப்ரெண்ட் மோனோமர் எடுத்துக்கிறேன். ஸோ கோபாலிமர். ஓகேவா. இதுல அமைடு லிங்கேஜ் இருக்கிறதுனால இது ஒரு பாலி அமைடு. ஓகேவா. அமைடு லிங்கேஜ் இருக்கிறதுனால இது ஒரு பாலி அமைடு. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் நைலான் 6. நைலான் 6 எப்படி நான் யூஸ் பண்ணுவேன், கேப்ரோலாக்டம். ஓகேவா. கேப்ரோலாக்டம் அல்லது பெர்லான் எல். ஓகேவா. இதோட ட்ரேட் நேம். ஸோ கேப்ரோலாக்டம் இதான் கேப்ரோலாக்டம். இதோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நான் வந்து இவ்வளோ டெம்பரேச்சர் வாட்டர்ல போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. சரியா. ஸோ கேப்ரோலாக்டம் அல்லது அதுக்கு பேரு பெர்லான். ஸோ இதுதான் மோனோமர். எனக்கு சாரி இதுக்கு பேர் என்னன்னா நைலான் 6. ஓகேவா. ஓகே. கெவ்லார் அப்படிங்கிறது என்னது, அது ஒரு மோனோமர், அது ஒரு பாலிமர் தான். சரியா. ஸோ நான் இந்த காம்பவுண்ட் 2 சைடுமே எனக்கு பேரா பொசிஷன்ல எண்ணிச்சுட்டு இருக்கணும். ஓகேவா. பேராமினோ அனிலின் கூட சொல்லலாம். ஸோ டெரிப்தாலைல் குளோரைடு. ஓகேவா. டெரிப்தாலைல் குளோரைடுனா ஓகேவா. ஸோ இதுதான் டெரிப்தாலைல் குளோரைடு. C++OCl. இந்த சைட்ல C++COCl. ஓகேவா. C++OCl. ஸோ 2 சைட்லயுமே டெரிப்தாலைல் குளோரைடு இருக்கும். இதுல இருந்து HCl ரிமூவ் ஆகுறதுனால இதுவும் ஒரு கண்டென்சேஷன் பாலிமர் தான். சரியா. ஏன்னா HCl ரிமூவ் ஆயிட்டு எனக்கு அப்படியே வந்துட்டு எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணிட்டுரும், ஒரு அமைட் லிங்கேஜை ஃபார்ம் பண்ணிட்டுரும். ஓகேவா. ஸோ இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் கண்டென்சேஷன் பாலிமர். யூசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்ஸ், டென்னிஸ் ராக்கெட்ஸ், பங்க்சர் ரெசிஸ்டன்ட் பைசைக்கிள் டயர்ஸ், புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்ஸ். ஓகேவா. ஸோ பாலிஎஸ்டர்ஸ். ஓகே. பாலிஎஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாலிமெத்தில் மெத்தாக்ரைலேட். ஓகே. பாலிமெத்தில் மெத்தாக்ரைலேட் PMMA. ஸோ இது வந்துட்டு எனக்கு மெத்தில் மெத்தாக்ரைலேட்ல இருந்து ஃபார்ம் ஆகுது ஆர்கானிக் பெராக்சைடு யூஸ் பண்ணி. ஸோ மெத்தில் மெத்தாக்ரைலேட். ஓகேவா. எனக்கு என்ன இந்த மாதிரி ஒரு பாலிமர் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. ஸோ மெத்தில் மெத்தாக்ரைலேட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு பாலிமர் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. கமர்ஷியல் நேம் என்ன, லூசைட் அக்ரைலேட் பிளெக்சி கிளாஸ் பெர்ஸ்பெக்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலிமெத்தில் மெத்தாக்ரைலேட்டோட சரி என்ன பார்த்துட்டு இருக்கோம், பாலிஎஸ்டர் பார்த்துட்டு இருக்கோம். சரியா. ஸோ பாலிமெத்தில் மெத்தாக்ரைலேட்டோட இன்னொரு பேர்ல என்னென்ன அப்படின்னா லூசைட் அக்ரைலேட் பிளெக்சி கிளாஸ் பெர்ஸ்பெக்ஸ். ஓகேவா. ஸோ இந்த பாலிமெத்தில் மெத்தாக்ரைலேட் எதுக்கு யூஸ் ஆகுது, மேக்கிங் விண்டோஸ் ஃபார் ஏர்கிராஃப்ட்ஸ், டென்ச்சர்ஸ், அன்பிரேக்கபிள் லைட். ஓகேவா. ஸோ ஏர்கிராஃப்ட்ல இந்த ஏரோப்ளேன்ல விண்டோஸ்லாம் இருக்குல்ல, அது தயாரிக்கிறது யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளிப்டாலும் ஒரு பாலிஎஸ்டர் தான்.
ஸோ என்னது ஒரு ஆல்கஹாலு ஒரு ஆசிடை போட்டோம்னா இன்னைக்கு எஸ்டர் தான் கிடைக்க போகுது. ஸோ எத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு ஆல்கஹாலையும் தேலிக் ஆசிட் என்ன ஆர்த்தோ பொசிஷன் ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல CO வச்சிருக்கணும். ஓகேவா, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டர் எலிமினேட் ஆகி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த எழுதி பார்த்து நான் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ எல்லாமே எக்ஸாம் என்னது கண்டென்சேஷன் கோபாலிமர், கண்டென்சேஷன் அண்ட் கோபாலிமர். ஏன் கண்டென்சேஷன், வாட்டர் மாலிகுலர் எலிமினேட் ஆகிறதால கண்டென்சேஷன். எதுக்காக கோபாலிமர் என்ன ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட் மோனோமர் எடுத்து நான் ஒரு பாலிமர் உருவாக்குறேன். That's why we call it as copolymer. ஓகேவா, so next we are going to talk about terline or dacron. ஓகேவா, so what is terline? So terline is made up of which monomer? So we have ethylene glycol and terephthalic acid. These are two different monomers. That's why terline is a copolymer. ஓகேவா, so copolymer தான் terline. ஓகேவா, and it is also a condensation polymer because one molecule of water is eliminated. Okay, one molecule of water is eliminated. That's why we call it as condensation polymer. Okay, so ethylene glycol and terephthalic acid gives terline. Okay, terline is a condensation polymer and it is also a copolymer and it is also a fiber. Okay, fiber. Okay, and it is also a polyester. Okay, fiber polyester. Next, resins. So next we are going to talk about resins. So what is meant by resins? So we have phenol formaldehyde polymer. Okay, phenol formaldehyde resins. So phenol formaldehyde polymers are the oldest synthetic polymers. So எனக்கு வந்துட்டு இதுல oldest synthetic polymers. ஃபார்மால்டிஹைடு கண்டென்சேஷன் நடத்தினா எனக்கு லீனியராக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், அதுதான் நொவலாக். ஃபினால்லையும் ஃபார்மால்டிஹைடையும் நான் வச்சு ஒரு கண்டென்சேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லீனியரா ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். தட் இஸ் கால்டு நொவலாக். ஓகேவா, நொவலாக் இது பெயிண்ட் தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. நோவாலாக் எங்க யூஸ் பண்ணுவாங்க, இந்த விளம்பரத்துல போடுவாங்கல்ல நோவாலாக் அப்படின்னு. ஸோ நோவாலாக்ங்கிறது பெயிண்ட் தயாரிக்க யூஸ் பண்றது. சரியா, இது கூட ஒரு ஃபார்மாலிட்டி எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணா பேக்கலைட் கிடைக்கும். ஓகேவா, நோவாலாக் கூட நான் ஃபார்மாலிட்டி எடுத்துக்கிட்டு நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா பேக்கலைட் கிடைக்கும். சரியா, ஃபீனால நான் ஃபார்மாலிட்டி போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இதெல்லாம் டைரக்டா கண்டென்ஸ் ஆகி எனக்கு நோவாலாக் கிடைக்குது. அந்த நோவாலாக்கை நான் எடுத்துக்கிட்டு ஃபீனால் கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு பேக்கலைட் கிடைக்குது. ஓகேவா, பேக்கலைட் கிடைக்குது. சரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மெலாமைன் ஃபார்மால்டிஹைட் பாலிமர். ஓகேவா, ஸோ மெலாமைன் ஃபார்மால்டிஹைட், மெலாமைன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டையும் ஃபார்மால்டிஹைடையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மெலாமைன் ஃபார்மால்டிஹைட் ரெசின் கிடைக்குது. சரியா, ஸோ ரெசின் இது வந்துட்டு ஒரு இன்டர்மீடியேட். ஸோ எனக்கு வந்துட்டு கடைசியாக கிடைக்கிறது என்னது, மெலாமைன் ஃபார்மால்டிஹைட். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பாலிமர் மெலாமைன் ஃபார்மால்டிஹைட் பாலிமர். இட் இஸ் ஆல்சோ ஏ ரெசின் பாலிமர். இது வேற எங்க பார்த்தோம், மெலாமைனை தெர்மோசெட்டிங் பாலிமருக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம். பேக்கலைட் அண்ட் மெலாமைன் அப்படிங்கிறத நம்ம தெர்மோசெட்டிங் பாலிமருக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம். ஓகேங்களா, தெர்மோசெட்டிங் அல்லது கிராஸ் லிங்க்டு பாலிமருக்கு எக்ஸாம்பிளா பார்த்தோம். சரியா, ஸோ கிராஸ் லிங்க்டு தான் எக்ஸாம்பிளா பார்த்தோம்னு நினைக்கிறேன். தெர்மோசெட்டிங் கிடையாது, கிராஸ் லிங்க்டு. தெர்மோசெட்டிக்கு ரெசின் பார்த்தோம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் நேச்சுரல் ரப்பர். ஓகேவா, நேச்சுரல் ரப்பர் எப்படி கிடைக்குது, ரப்பரானது நேச்சுரல் அண்ட் எலாஸ்டிக் தன்மையுடையது. ஓகேங்களா, ஸோ எலாஸ்டிக்கா இருக்கும், அதனால் ரப்பரானது எலாஸ்டோமருக்கு கீழ் உள்ளது. எலாஸ்டோமருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல பியூனா N பியூனா S, தட் இஸ் ஆல்சோ ரப்பர். ஓகேவா, லீனியர் அண்ட் நேச்சுரல் ரப்பர் மே பி கன்சிடர்ட் அஸ் எ லீனியர் பாலிமர் ஆஃப் ஐசோப்ரின். ஓகேவா, ஐசோப்ரின் என்ன, 2-methyl 1,3 butadiene. Very, 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 very important. So linear natural polymer is made up of which monomer, isoprene. Isoprene என்ன, 2-methyl 1,3 butadiene. அதோட ஃபார்முலா வச்சுங்க, 2-methyl 1,3 butadiene. So and it is also called cis 1,4 polyisoprene. ஓகேவா, cis 1,4 இதுக்கு அந்த பாலிமருக்கு பேர் என்ன, cis 1,4 polyisoprene. That is called natural rubber. 1,4 polyisoprene. அதோட மோனோமர் பேர் என்ன, 2-methyl 1,3 butadiene. ஓகேவா, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். ஓகேவா, ரப்பர் இந்த வல்கனைசேஷன் ஆகுதுல்ல,
அது எப்படி ஆகுது ஓகேங்களா? ரப்பர் ஆனது ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ வீக் இன்டர்மாலிகுலர் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ். ஸோ ரொம்ப ஹீட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு சாஃப்ட் ஆகும். அது நான் லெஸ் தென் பண்ண அப்படின்னா பிரேக் பண்ண முடியும். ஓகேவா? ரொம்ப ஹீட் கிரேட்டர் தென் 373 கெல்வின்னா சாஃப்ட், லெஸ் தென் 283 கெல்வின் அப்படின்னா பிரேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது நான் போலார் சால்வன்ட்ல கரையும். நான் போலார் சால்வன்ட்ல கரையும். இதை சல்ஃபரை ஆட் பண்ணி ஹீட் பண்ணி நான் ஹீட் பண்ணும்போது, சல்ஃபர் ஆட் பண்ணி நான் ஹீட் பண்ணும்போது, ஆட் பண்ணி கிடையாது, ஆட் பண்ணி நான் சல்ஃபர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணும்போது அது சல்ஃபர் கூட பாண்ட் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? அந்த ரப்பரை சல்ஃபர் ஆட் பண்ணி நான் ஹீட் பண்ணும்போது சல்ஃபர் கூட பாண்ட் கிரியேட் பண்ணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா? இதான் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் சிந்தட்டிக் ரப்பர்ஸ். எனக்கு இதெல்லாம் நேச்சுரல் ரப்பருக்கு என்ன பேரு? சிஸ் 1,4 பாலிஐசோப்ரின். திஸ் இஸ் ஏ நேச்சுரல் ரப்பர். ஓகேவா? அது எந்த மோனோமர்ல இருந்து கிடைக்குது? 2-methyl 1,3 பியூட்டாடைன். ஓகேவா? 2-methyl 1,3 பியூட்டாடைன். சரியா? நெக்ஸ்ட் சிந்தட்டிக் ரப்பர்ஸ். ஓகேவா? சிந்தட்டிக் ரப்பர்ஸ் என்னென்ன? நியோப்ரின். ஓகேவா? நியோப்ரின் என்னது? குளோரோப்ரின் சொல்லுவாங்க. ஓகேவா? 2-chloro 1,3 பியூட்டாடைன் குளோரோப்ரின். ஸோ பாலிமரைசேஷன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு மோனோமர், இந்த மாதிரி ஒரு பாலிமர் கிடைக்குது. 2-chloro 1,3 பியூட்டாடைன். ஸோ யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெல்ஸ், கேஸ்கட்ஸ், ஹேசஸ். சரியா? ஸோ வெஜிடபிள் அண்ட் மினரல் ஆயில்ஸ் இந்த ரப்பர் மேலே எந்த எஃபெக்டும் பண்ணாது. வெஜிடபிள் அண்ட் மினரல் ஆயில்னா எனக்கு இந்த ரப்பர் மேல எந்த ஒரு எஃபெக்டும் பண்ணாது. ஓகேவா? பியூனா எண்ணெய். ஓகேங்களா? பியூனா எண்ணெய் எப்படி கிடைக்கும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோமே. 1,3 பியூட்டாடைனையும் இதுக்கு பேர் என்ன? அக்ரைலோ நைட்ரிலா? அக்ரைலோ நைட்ரில். ஓகேவா? நம்ம இந்த பேனுக்கு பார்த்தோம்ல, பாலி அக்ரைலோ நைட்ரில். ஸோ அந்த மோனோமர் தான் அக்ரைலோ நைட்ரில். இது ரெண்டையும் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு அடிஷன் பாலிமரான பியூனா என் கிடைக்குது. இட் இஸ் ஆல்சோ ஏ சிந்தட்டிக் பாலிமர். ஓகேவா? நியோப்ரின் இது 2-chloro 1,3 பியூட்டாடைன். அதுதான் வந்து நியோப்ரின். ஓகேவா? அதோட மோனோமர் தான் 2-chloro 1,3 பியூட்டாடைன். ஓகேவா? அது வந்து நியோப்ரின். இங்க பியூனா என் வந்துட்டு எனக்கு 1,3 பியூட்டாடைன் அக்ரைலோ நைட்ரில். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ ரெசிஸ்டன்ட் டு ஆக்ஷன் ஆஃப் பெட்ரோல், லூப்ரிகேட்டிங் ஆயில், ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஆயில் சீல்ஸ், டேங்க் லைனிங். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பயோடிகிரேடபிள் பாலிமர். ஓகே, பயோடிகிரேடபிள் பாலிமர் இது ஈஸியா நேச்சுரல் டிகிரேட் ஆகும். இதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாமே பயோ பாலிமர் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ பயோடிகிரேடபிள் பாலிமர்லாம் எனக்கு ஈஸியா டிகிரேடபிள் ஆகும். பயோ பாலிமர் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு சேமா இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன பயோடிகிரேடபிள் பாலிமர்லாம் என்னென்ன இருக்கு? நிறைய இருக்கு. ஸோ பாலிபீட்டா ஹைட்ராக்சி பியூட்டரேட், கோபீட்டா ஹைட்ராக்சி வாலரேட். ஓகேவா? கோபீட்டா ஹைட்ராக்சி வலரேட், PHBV. ஓகேவா? PHBV பாலிபீட்டா ஹைட்ராக்சி பியூட்டரேட், கோபீட்டா ஹைட்ராக்சி வலரேட். ஓகேவா? PHBV. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண பயோடிகிரேடபிள் பாலிமர்னா இதுதான். ஓகேவா? ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்? 3-ஹைட்ராக்சி புட்டனாயிக் ஆசிட், 3-ஹைட்ராக்சி பென்டனாயிக் ஆசிட். ஓகேவா? 3-ஹைட்ராக்சி பென்டனாயிக் ஆசிட், 3-ஹைட்ராக்சி பென்டனாயிக் ஆசிட். ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. வெரி குட். ஓகேவா? ஸோ 3-ஹைட்ராக்சி பென்டனாயிக் ஆசிட், 3வது கார்பன்ல ஹைட்ராக்சி இருக்குது. 3-ஹைட்ராக்சி பென்டனாயிக் ஆசிட், 3வது கார்பன்ல என்ன ஹைட்ராக்சி இருக்குது? 3-ஹைட்ராக்சி பென்டனாயிக் ஆசிட். ஓகேவா? ஓகே. ஸோ இது ரெண்டையும் போட்டோன்னா எனக்கு பாலிபீட்டா ஹைட்ராக்சி பியூட்டரேட், கோபீட்டா கிடைக்குது. இது ஒரு பாலிமர், இது ஒரு பயோடிகிரேடபிள் பாலிமர். ஓகேவா? நெக்ஸ்ட் நைலான் 2 நைலான் 6. ஓகேவா? நைலான் 2 நைலான் 6 அப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். கிளைசின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிடையும், இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அமினோ கேப்ராயிக் ஆசிட். ஓகே, அமினோ கேப்ராயிக் ஆசிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மோனோமர் பேருக்கு அமினோ கேப்ராயிக் ஆசிட். ஓகேவா? ஸோ கிளைசினையும் அமினோ கேப்ராயிக் ஆசிடையும் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நைலான் 2 நைலான் 6 அப்படிங்கிற ஒரு பயோடிகிரேடபிள் பாலிமர் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாலிகேப்ரோலாக்டோன். கேப்ரோலாக்டோன் என்ன? ஸோ அந்த நைலான் 6 அப்படின்னு ஒரு பாலிமர் பார்த்தோம்ல, அதுல வரக்கூடிய மோனோமர் இந்த கேப்ரோலாக்டோன். இதை நான் வந்துட்டு டேப்லெட்ல இந்த டேப்லெட் அந்த டியூப்ல ஒரு கவர் இருக்கும் தெரியுமா? அந்த டேப்லெட் சாப்பிட்றீங்களா, அந்த டியூப் டேப்லெட், அதுல ஒரு கவர் இருக்கும்ல. ஸோ அதுதான் அந்த பாலிகேப்ரோலாக்டோன். ஓகேவா? இந்த டேப்லெட் சாப்பிடும்போது சில டேப்லெட், அந்த டியூப் டேப்லெட் இருக்குல்லப்பா, டியூப் மாத்திரை, அந்த டியூப் மாத்திரையில ஒரு கவர் இருக்கும்ல, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்துட்டு பாலிகேப்ரோலாக்டோன். சரியா? ஸோ தட் இஸ் எடிபிள்.
ஓகே நெக்ஸ்ட் பாலிலாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட அப்படியே பாலிமர் ஆக்குறது. லாக்டிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் லாக்டிக் ஆசிட்? CH3 CHOH COOH. This is an formula for lactic acid. இது நான் அந்த மாதிரி நான் பாலிமர் ஆக்கிக்கிட்டே போனேன் அப்படின்னா பாலிலாக்டிக் ஆசிட். ஓகேவா? ஸோ யூசஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓகேவா, யூரியா ஃபார்மாலிகேட். ஓகேவா, ஸோ யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மோனோமர் வந்துட்டு இப்போ யூரியா ஃபார்மாலிகேட் அப்படின்னா ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த யூரியா ஃபார்மாலிகேட் ரெசினை? ஃபார் மேக்கிங் அன்பிரேக்கபிள் கப்ஸ், லேமினேட்டட் ஷீட்ஸ். சரியா, கப்பு, இந்த டீ குடிக்கிற கப்பு தயாரிக்கிறது, நம்ம இந்த பாத் பண்ணும்போது கப்பு யூஸ் பண்ணோம்ல அந்த கப்பு. ஸோ இந்த மாதிரி அன்பிரேக்கபிள் கப்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது? யூரியா ஃபார்மாலிகேட் ரெசின் யூஸ் ஆகுது. ஓகேவா, வெரி குட். நெக்ஸ்ட் ஃபியூ மோர் இம்பார்ட்டன்ட் பாலிமர்ஸ். ஓகேவா, எனக்கு நிறைய சில நம்ம வாழ்க்கையில அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பாலிமர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமே. ஸோ என்னென்ன இருக்கு? சரண். சரணுங்கிறது ஒரு கோபாலிமர். ஓகேவா, சரண் அப்படிங்கிறது ஒரு கோபாலிமர் ஆஃப் வினைலிடின் குளோரைடு அண்ட் அதர் மோனோமர்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் wrapping ஃபுட் மெட்டீரியல்ஸ். வினைலிடின் குளோரைடோட ஒரு பாலிமர் எது அப்படின்னா சரண், கோபாலிமர். ஓகேவா, வினைலிடின் குளோரைடு அண்ட் அதர் மோனோமர்ஸ். ஓகேவா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் wrapping ஃபுட் மெட்டீரியல். ஓகேவா, ஃபுட் மெட்டீரியலை wrap பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது இந்த பாலிமர் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஏபிஎஸ் ரப்பர். ஏபிஎஸ் ரப்பர் இஸ் ஏ கோபாலிமர் ஆஃப், பேர்ல இருக்கு ஏன்னு அக்ரைலோநைட்ரில், பின்னு பியூட்டாட் 1,3 டையின், எஸ்னா ஸ்டைரின். ஓகேவா, ஏபிஎஸ் ரப்பர் அப்படின்னா அக்ரைலோநைட்ரில், கோபாலிமர் ஆஃப் அக்ரைலோநைட்ரில், பியூட்டா 1,3 பியூட்டாடையின். ஓகேவா, 1,3 பியூட்டாடையின் அண்ட் ஸ்டைரின். ஓகேவா, பபிள் கம் கண்டெய்ன்ஸ் ஸ்டைரின் பியூட்டாடையின், பியூனாயஸ் ரப்பர். பபிள் கம் நம்ம இந்த பூமை சாப்பிட்றோம்ல பபிள் கம். ஓகேவா, அதுல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டைரின் பியூட்டாடையின். ஓகேவா, next epoxy resins are used in making adhesives such as araldite etc. They are the copolymer of epichlorohydrin and bisphenol A. Okay, so in the epoxy resins are used in making adhesive such as araldite. Araldite oda எனக்கு கோபாலிமர் என்னென்ன அப்படின்னா எபிக்ளோரோஹைட்ரினும் பிஸ்பினால் ஏ. ஓகேவா, பிஸ்பினால் ஏ, எபிக்ளோரோஹைட்ரின். திஸ் இஸ் அன் கோபாலிமர் ஆஃப் அரல்டைட். இது ஒரு ஈபாக்சி ரெசின்ஸ். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் தைக்காலோட இட் இஸ் another variety of synthetic rubber. ஓகேவா, தைக்கால் is another variety of synthetic rubber which is a copolymer of ethylene chloride and sodium tetrasulfide. ஓகேவா, டைனல். ஓகேவா, டைனல் இஸ் a copolymer of vinyl chloride and acrylonitrile. டைனல்ங்கிறது ஒரு கோபாலிமர், வினைல் குளோரைடு அண்ட் அக்ரைலோனிட்ரிலோட ஒரு கோபாலிமர். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஹியூமன் ஹேர் விக்ஸ். ஓகேவா, நம்ம அந்த தலைக்கு வந்துட்டு இந்த விக் வைப்பாங்க இல்ல, அந்த எந்த பாலிமர் அப்படின்னா டைனல் தான். ஓகேவா, டைனல் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹியூமன் ஹேர் விக்ஸ். இதுல எதுதான் மோனோமர் அப்படின்னா இட் இஸ் ஏ கோபாலிமர் ஆஃப் வினைல் குளோரைடு அக்ரைலோனிட்ரில். ஸோ நம்ம தலையில வைக்கிற விக்குக்கு என்னென்ன மோனோமர் அப்படின்னா வினைல் குளோரைடும் அக்ரைலோனிட்ரிலும். சரியா, ஸோ சில்க் இஸ் ஏ த்ரெட் லைக் நேச்சுரல் பாலிமர் விச் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் கார்பன் cocoons. ஓகேவா, cocoons of silk worms. It is a natural polyamide fibers. ஓகேவா, it is a natural polyamide fibers. ஓகேவா, நெக்ஸ்ட் thermocol is a foamed plastic obtained by blowing air through molten polystyrene or polyurethane. ஓகேவா, தெர்மாகோல்ங்கிறது என்னது? மோல்டன் பாலிஸ்டைரீன் அல்லது பாலியூரித்தேன். ஓகேவா, சூப்பர் க்ளூ இஸ் ஏ பாலிமர் ஆஃப் மீத்தேல் ஆல்பா சயனோ அக்ரைலேட். ஓகேவா, சூப்பர் க்ளூ அப்படிங்கிறது ஒரு பாலிமர் ஆஃப் மெத்தில் ஆல்பா சயனோ அக்ரைலேட். ஓகேவா, இட் இஸ் அப்டைன்ட் பை ஆனயானிக் பாலிமரைசேஷன் ஆஃப் தி மோனோமர். ஆனயானிக் பாலிமரைசேஷன் மூலியமா இந்த சூப்பர் க்ளூ அப்படிங்கிற ஒரு பாலிமர் வந்துட்டு கிடைக்குது. சரியா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு சும்மா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய பாலிமர்ஸ் தான் கொடுத்துருவாங்க. இப்போ ஹியூமன் ஹேர் விக் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் அதெல்லாம் வந்துட்டு மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடியது தானே. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் பாலிமர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக். சரியா, நம்பர் ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ், வெயிட் ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ். ஓகே, நம்பர் ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, N1 M1 plus N2 M2
n2 சாரி n2 m2 ஓகேவா, m2 டிவைடட் பை n1 பிளஸ் n2 ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு இந்த நம்பர் ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ். அடுத்து வெயிட் ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ்னா n1 m1 ஸ்கொயர்ட் பிளஸ் n2 m2 ஸ்கொயர்ட் டிவைடட் பை n1 m1 பிளஸ் n2 m2 ஓகேவா, n2 m2 ஓகேவா. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு வெயிட் ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ், மேல இருக்கிறது நம்பர் ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ் ஓகேவா. ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ் டு நம்பர் ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ் தான் என்ன பேரு, பாலிடிஸ்பர்சிட்டி இண்டெக்ஸ் PDI ஓகேவா. ஸோ நேச்சுரல் ரப்பருக்கு PDI வந்துட்டு ஈக்குவல் டு 1 இருக்கும், சிந்தட்டிக் ரப்பருக்கு PDI கிரேட்டர் தென் 1 இருக்கும் ஓகேவா. ஸோ PDI என்ன, நம்பர் ஆஃப் வெயிட் ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ் ஓகேவா, வெயிட் ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை நம்பர் ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ் ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு ரேஷியோ, இது ரெண்டுக்கும் ஏற்பட்ட ரேஷியோ தான் PDI ஓகேவா. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஓகே, அவ்வளோதான்ப்பா சரியா. ஸோ இவ்வளோ அந்த லெசன், சின்ன லெசன் தான், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். கண்டிப்பாக ஒரு 1 or 2 கொஸ்டின் கேட்பானுங்க சரிங்களா. ஸோ இந்த லெசன் சிம்பிள் தான் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கிளாஸு. ஸோ தேங்க்யூ.